ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவா தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறம் சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு ரவை சேர்த்து நான் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன். மறந்துட்டேன். ஸோ வந்து திடீர்னு தான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நினப்பில்லை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ரவையெல்லாம் நல்லா இந்த போட்டு வெங்காயத்தோடு நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான். ஸோ இது வதங்கினதும் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த தாளிச்சதை வந்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு. மாவு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். இதில் கடலைப்பருப்பு, ரவையெல்லாம் நல்லாவே சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மாவு வந்து புளிப்பு தெரியாது. பொதுவாக மாவு புளிச்சு போனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி பண்ணுற டேஸ்ட்டே தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் வந்து சுற்றி இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கும் போது நல்லதெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிப்புக்கு அப்புறம் தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பாருங்கள், வெந்து வருது. ஏற்கனவே ஒரு 2 தோசை வந்து சுட்டு எடுத்துட்டேன். சூப்பராக வந்துச்சு. ஸோ இப்போவும் இந்த தோசையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றது பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சேமியா உடச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபியாக இருக்கும். இப்போ நம்ம தோசையை திருப்பிடலாம். கலருக்கு வந்து நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து தான் நான் வந்து தாளித்தேன். ஏற்கனவே மாவுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஜஸ்ட் வந்து கலருக்கு தான். உங்களுக்கு அது வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக வெந்து வந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த தோசை வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கடலை பருப்பெல்லாம் போட்டு செய்கிறதால. அதனால் சரி, இன்றைக்கி நான் வந்து இந்த ரெசிபி எடுத்திருக்கேன். தோசை வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. திருப்பிடலாம். கொஞ்சமாக நான் வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சரி பசங்களுக்கு வந்து பிடிக்கும். நெய் வந்து அதில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.